அனைவருக்கும் நிலா அகாடமியின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசால் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்ட நாளும் விளையும் சொற்கதிரை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ் வளர்ச்சித்துறையால் ஆல்ரெடி கலைச்சொல் வேட்டை அப்படிங்கிற ஒரு சீரீஸ் போட்டுட்ருக்காங்க. அதுலேயும் கலைச்சொல் சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் பார்த்தோம்னா, நாளும் விளையும் சொற்கதிர் அப்படிங்கிற ஒரு கலைச்சொல் சீரீஸையும் பார்த்தோன்னா அதிகாரப்பூர்வ வெப்சைட்டில் போட்டுட்ருக்காங்க. ஸோ நம்ம கலைச்சொல்லுக்குன்னு அவுட் சோர்ஸ் எங்கேயுமே பார்த்தோன்னா படிக்க தேவையில்லை. தமிழக அரசால் அதிகாரப்பூர்வமாக வெளியிடுறத மட்டுமே படித்தா போதும். எந்த ஒரு தனியாக ஒரு மெட்டீரியலோ எந்த ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியலோ பார்த்தோன்னா படிக்க தேவையில்லை. இதில் முதல்லேருந்து ஃபஸ்ட் பார்க்கலாம். இதில் முதல்ல பார்த்தோம்னா கீபோர்டுக்கு பார்த்தோன்னா கலைச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை விசைப்பலகைன்னு சொல்லலாம், இசைப்பலகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா மிரரை பார்த்தோன்னா நம்ம தமிழில் கண்ணாடி அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லியிருக்கோம். ஆனால் தூய தமிழில் மிரர் அப்படின்னா காணடி அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா செர்வல் அப்படின்னா பார்த்தோன்னா புலிப்பூனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரோஸ் அப்படின்னா முளரிப்பூ. அடுத்து ரோவர் அப்படின்னா தரையூர்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரவுட்டருக்கு திசைவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா கூலிங் கிளாஸையும் நம்ம கண்ணாடின்னு தான் சொல்லுவோம். ஆனால் கூலிங் கிளாஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, தன்னாடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா ட்ராக் அப்படின்னா பந்தய தடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹாக்கி அப்படின்னா பார்த்தோன்னா தொடிக்கோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கோல் கீப்பருக்கு ஏய் வரணர் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபென்சிங் அப்படின்னா வாட் சண்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜிம்னாஸ்டிக் அப்படின்னா வளையுடற் பயிற்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கார்ட்டூன் பிக்சர் அப்படின்னா கருத்துரு படம். அடுத்து ஃபிட்னஸ் ஸ்டூடியோ அப்படின்னா உடற்பயிற்சியகம். அடுத்து பேட்டரி கார் அப்படின்னா மின் சீருந்து. அடுத்த கலைச்சொல் பார்த்தோம்னா ஜெனரேட்டர் அப்படின்னா மின்னாக்கி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னா விரல் பதிவு. அதுக்கப்புறம் சீட் பெல்ட் அப்படின்னா இருக்கை பட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் கலைச்சொல்லுக்குன்னு நம்ம எந்த ஒரு